ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சென்னை மெரினா பீச்சில் நடந்த உணவு திருவிழாக்கு தான் போயிருந்தோம். இந்த உணவு திருவிழா பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிச்சு 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. நாங்கள் போனது இந்த உணவு திருவிழாவோட கடைசி நாள் அப்படின்றதுனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. உள்ள போன உடனே கூட்டத்தில் என்ன பண்றதுன்னு புரியல, அந்த அளவு கூட்டம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டால் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போட்டு லைனா ஒவ்வொரு ஸ்டால் நம்பர்லயும் ஒவ்வொரு மாவட்டத்தோட பேரும் குறிப்பிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த உணவு திருவிழால கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அந்த மாவட்டத்தோட சிறந்த உணவுகளை இங்க விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. சரி, இந்த உணவு நம்ம எப்படி வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பில்லிங் கவுண்டர் வச்சிருக்காங்க. இந்த பில்லிங் கவுண்டர்ல போயிட்டு நம்ம முன்கூட்டியே ஒரு முன்பணம் செலுத்துற மாதிரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு நம்ம வாங்க போறோம் அப்படின்னாக்கா 500 ரூபாய்க்கு நம்ம பணத்தை செலுத்திட்டு நமக்கு QR பொருத்தப்பட்ட ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டை நம்ம எடுத்துட்டு போயிட்டு 500 ரூபாய்க்குள்ள இங்க இருக்கக்கூடிய எந்த ஸ்டால்ல வேணாலும் நமக்கு விருப்பப்பட்ட உணவு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அவங்க கொடுத்த இந்த QR கார்டை வச்சு நம்ம பணம் எல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்னாக்கா திரும்பவும் ரீசார்ஜ் பண்ற மாதிரி அதே பில்லிங் கவுண்டர்ல போயிட்டு நமக்கு எவ்வளவு வேணுமோ அதே கார்டுல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பில்லிங் கவுண்டர்ல கார்டு வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணும், களத்துல இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டால்லயும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த ஸ்டால்ல இந்த மெனு முடிய போகுது அப்படின்னாக்கா, இல்ல அப்படின்னாக்கா புதுசா ஏதாவது மெனு வந்திருக்கு அப்படின்னாலுமே மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த மெனு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு இது காலி ஆயிடுச்சு, காலியாக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா சேல்ஸ் ஆகிட்டே இருந்தது. சரி, மதுரை ஸ்டால் போயிட்டு மதுரை கறிதோசை நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, அதை ட்ரை பண்ணலான்னு போய் பார்க்கும்போது மதுரை கறிதோசையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டால்லையும் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிட்டே இருந்தது. அடுத்து திருச்சி ஸ்டாலில் போய் பார்த்துருந்தோம். அங்கே சீரக சம்பா சிக்கன் பிரியாணி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டு இருந்தேன். கிட்ட போகும்போது பார்த்தோம் அப்படின்னா சீரக சம்பா பிரியாணி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாங்க. அடுத்து வரகு பிரியாணி இருக்கு, வரகு சிக்கன் பிரியாணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே கடைசியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கி சாப்பிடும்போது ஆரம்பத்தில் எதுவும் பெருசாக தெரியல, பட் போக போக பிரியாணி ஃபீலே சுத்தமாக இல்லை. ஏன்னா பீஸும் அதில் இல்லவே இல்லை, ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் இருந்தது. அது இல்லாமல் டேஸ்ட்டும் பிரியாணி டேஸ்ட்டே சுத்தமாக இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி பிரியாணிக்கு சாம்பார் கொடுத்தது மனசு ஏற்றுக்கவே இல்லை. திருச்சியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரியாணிக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது வழக்கமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு வழக்கமா இருந்தது அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து சிவகங்கை ஸ்டாலில் கீ ரைஸ் பிளஸ் சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா கீ ரைஸ் அப்படின்னும் போது கீக்கான ஸ்மெல்லும் இல்லை, கீயோட அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு அந்த அளவுக்கு வெளியே சுத்தமாக தெரியல. பட் கிரேவி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் கீ ரைஸ்ல இன்னும் கூட நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் முடிச்சுட்டு கார்ல 100 ரூபாய் பேலன்ஸ் இருந்தது. அதனால காஞ்சிபுரம்ல போயிட்டு 2 பருத்தி பால் வாங்கிட்டு சேர்ஸ் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு கார்ல இருந்து மிச்சம் 40 ரூபாய்க்கு சென்னை ஸ்டால்ல பேஜோ மசாலா வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த உணவு திருவிழால இருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஃபைனலாக என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை ஆர்கனைஸ் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் இதை ஆர்கனைஸ் பண்ண இடம் இன்னும் கூட ஸ்பேஷியஸாக இருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பில்லிங்கில் கேஷ் ப்ளஸ் UPI மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. கார்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா UPI பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் நெட்வொர்க் இஷ்யூனால டிலே ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டில் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி உணவு திருவிழா அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உணவு நம்ம ஒரே இடத்துல டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது நிறைய மக்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு இல்லைன்னும் போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய குறையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய நம்மளும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான பெரிய கூட்டங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் நம்ம அந்த இடத்துல சரியான புரிதலோட நடந்துக்கிறோமா அப்படின்றது நம்ம தான் கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்தணும். ஏன் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாலில் நான் பார்க்கும்போது கடைசியாக ஒரே ஒரு பிளேட் பிரியாணி தான் இருக்குன்னு சொல்லும் போது ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு எனக்கும் ஒரே ஒரு பிரியாணி தான் தேவை, எனக்கு அந்த ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்துருங்க, எனக்கு அந்த ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்துருங்கன்னு கேட்கறது சரியான முறையா அப்படின்ற கேள்வியை உங்ககிட்டயே விட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு திருவிழாவில் நீங்களும் கலந்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது சந்துரு. டாடா பாய். சி.